காலைல பாருங்கள், ஒரு 10 நிமிஷத்தில் இப்போ நம்ம ஒரு சட்னி அரைக்க போகிறோம். ஒன்றும் இல்லை, ஒரு காஞ்ச மிளகா, ஒரு 3 காஞ்ச மிளகா, 4 பல் பூண்டு எல்லாத்தையும் போட்டு ஒரு வதக்கிக்கோங்க. எல்லாத்தையும் வதக்கிட்டு எல்லாத்தையும் வதத்தி எடுத்துருங்க. அந்த பக்கம் இப்போ இட்லி ஊற்றி வைக்கிறாரு. நான் கோயிலுக்கு போயிட்டேன், இன்றைக்கி வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போயிட்டேன். எங்கள் வீட்டுக்காரர் தான் சமைக்கிறாரு பாருங்கள். கொஞ்சமாக பொட்டுக்கல்லை எடுத்துக்கோங்க. நான் வீட்டில் தான் மாவு அரைச்சி வச்சுக்குவேன். ஒரு வாரத்துக்கு மாவு புளிச்சு போகாது. நான் அரைச்சோன்னே ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். பாருங்கள், வெறும் பொட்டுக்கல்லை மட்டும் சும்மா ஒரு ஓட்டு ஓட்டிக்கோங்க. இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. சீக்கிரம் உங்களுக்கு அரைப்பட்டுடும். இப்போ நம்ம வதக்கி வச்ச பூண்டும் காஞ்ச மிளகாவும் போடுறோம். லைட்டாக வதக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தேங்காய் சட்னி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், அதையும் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டியாச்சு. இப்போ தண்ணி நம்ம தேவையான அளவுக்கு ஊற்றிக்கலாம். கொஞ்சோண்டு தேங்காய் போட்டுக்கோங்க. அதில் போட்டது நான் உங்களுக்கு காட்டலை. கொஞ்சமாக தேங்காய் போட்டுக்கோங்க. அதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் போட்டு ஒரு அரை அவ்வளோதான், சட்னி ரெடி. இங்கே பாருங்கள், கலர் இவ்வளோ அழகாக நல்லா இருக்குது பாருங்கள். நீங்களே 10 நிமிஷத்துலேயே சோம்பேறித்தனம் இல்லாமல் சீக்கிரம் முடிச்சிடலாம். அவ்வளோதான், தாளித்து பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி ஊற்றி வைக்கிறாரு. அவர் தான் காலைல சமைப்பார், நான் சமைக்க மாட்டேன். எங்கள் வீட்டுக்காரர் நல்லா சமைப்பார். ஆனால் அவர் கொஞ்சம் வித்தியாசம்லாம் காட்டுவார். நான் ரேஷன் அரிசி போட்டு தான் அரைக்கிறேன். நல்லா இட்லி நல்லா பஞ்சு மாதிரி வரும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி. வெறுமனே சாப்பிடுவா அந்த இட்லி, அப்படி நல்லாயிருக்கும். அவ்வளோதான், எல்லாம் ஊற்றி வச்சுட்டாரு. நீங்களும் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். இப்போ தான் நான் வந்தோடனே இட்லி எடுக்கிறேன். அவளுக்கு இட்லி எடுத்துறியா? பாருங்கள், இட்லி பாருங்கள் எவ்வளோ பிசு பிசுன்னு நல்லாயிருக்கு. இது எனக்கு மட்டும் இல்லை, எனக்கு எங்கள் வீட்டுக்காருக்கும். பாருங்க எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள். சட்னி கலரே நல்லாயிருக்கு பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்.